பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வானொலியில நம்ம சிவகங்கை மாவட்டம் நேரு இளையோர் மையத்துல சேவை புரியும் தன்னார்வலர்களின் கலந்துரையாடலை தான் கேட்க போறோம். வாங்க நேயர்களே, கலந்துரையாடலை கேட்கலாம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வா. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். நான் 2021 நேரு விகேந்திராவோட கண்ணங்குடி பிளாக் வாலண்டியராக இருக்கேன் மற்றும் புதுவேல் பேரூராட்சியில் 7வது வார்டு மக்கள் பிரதிநிதியாகவும் நான் இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கார்த்திகேயன். நான் கல்லல் பிளாக்கோட நேரு விகேந்திராவோட வாலண்டியராக இருக்கேன். நேரு விகேந்திராவில் 2021 பணியாற்றி கொண்டிருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் எம் நாகபாண்டி, சிவகங்கை ஒன்றியத்தினுடைய நேரு இளையோர்படை தொண்டராக இருக்கேன். நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். 2021 23 வரையிலான காலகட்டத்திற்கு நேரு விகேந்திரா வாலண்டியராக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பேர் கஜேந்திரன். காலால் ஒன்றியத்துலேருந்து வந்திருக்கேன். நான் நேரு விகேந்திராவில் 2020 சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கற்பகவள்ளி. நான் திருப்பத்தூர் பிளாக்கில் என்ஓகே வாலண்டியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ரொஃபஷன் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் தான் பிஎஸ்சி ஜியாலஜி முடித்தேன். பேப்பர் படிக்கிற என்னோடய பழக்கம். நான் ஒரு நாள் காலையில் எழுந்த உடனே பேப்பர் படிக்கும்போது இந்த மாதிரி நேரு விகேந்திராவில் தன்னார்வலர்கள் எடுத்துகிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வந்திருந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு ஆசை. அதே மாதிரி இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய தவறான பாதைகளுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அது அவங்கள இந்த நேரு விகேந்திரா மூலமாக ஒரு ஃபார்ம் பண்ணி அவங்கள ஒருங்கிணைத்து நல்ல வழிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா டக்குன்னு தோணுச்சு. ஸோ இது சம்மந்தமாக அந்த ஆடில் உள்ள இதை பார்த்துட்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணேன். இந்த மாதிரி இன்டர்வியூ வச்சுருக்கோம் 8ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே நாங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறேன். எல்லா ஃபைல்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டு கலெக்டர் சார் இன்டர்வியூக்கு கூப்பிட்ருந்தாங்க. அப்போ செலக்ட் பண்ணாங்க. தம்பி கார்த்தி, நீ எப்படிப்பா நேரு விகேந்திராவில் இந்த லெவலுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். நான் நேரு விகேந்திராவில் ஜாயின் பண்ணுற காரணம் பொது சேவை செய்யணுன்றது என்னுடைய ஆசை. ஆனால் அது என்னோடய வழிமுறைகள் சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. இந்த நேரு விகேந்திராவில் இப்படி ஒரு வேலை இருக்குன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தது மச்சான் தான் ஃபஸ்ட்டு சொன்னாப்புல. அவர் மூலியமாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு பிரவீன் சார் அறிமுகமானாங்க. அறிமுகமாயிட்டு அவங்க இன்டர்வியூக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணி எனக்கு செலெக்ஷன் கமிட்டி கூப்பிட்டாங்க. செலெக்ஷன் கமிட்டியில் கூப்பிட்டு நீங்கள் இந்த பணிக்கு நீங்கள் சேரவங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. விருப்பம் இருக்கா அப்படின்னு சொன்னேன். திருப்பி என்னை இந்த பணியில் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த பணி இப்போ 1 வருஷம் முடிஞ்சு 2ஆவது வருஷம் ஆரம்பித்து பணி சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்ன வரையும் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் போட்டு அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கஜேந்திரன், நீங்கள் எப்படி இந்த நேரு விகேந்திராவில் ஜாயின் பண்ணீங்க? நானும் அதே மாதிரி தான். நியூஸ் ஆடில் பார்த்தேன். நியூஸில் போட்டிருந்தாங்க. சரி, அட்டன் பண்ணேன். எனக்கு பொது சேவை செய்யணுன்றா ரொம்ப இஷ்டம். நியூஸில் பார்த்தேன். நியூஸில் பார்க்கையில் நான் திருப்பி அட்டன் பண்ணி அந்த ஃபைல்ஸ், என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி நான் ஆஃபீஸில் நேரடியாக போய் கொடுத்து அவன் இன்டர்வியூ டேட் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி டேட்டுக்கு நான் போய் அட்டன் பண்ணேன். செலக்ட் ஆகிட்டு இப்போ வரைக்கும் நான் நல்லபடியாக போயிட்டுருக்கு. பொது சேவையில் நல்லா போயிட்டுருக்கு. நாகபாண்டி, நீங்கள் எப்படி நேரு விகேந்திரா தன்னார்வலராக சேர்ந்தீங்க? அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்திய அரசோட இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் அதுக்கு கீழே இறங்கி வரக்கூடிய இந்த நேரு விகேந்திரா வாலண்டியர் சர்வீஸ் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாலண்டியர் சர்வீஸ் பண்ண விருப்பம் உள்ளவங்களை அழைப்பு விடுப்பாங்க. அது செய்தித்தாளில் வழக்கமாக பார்க்குறது வழக்கம் உண்டு. அந்த மாதிரி பார்த்துருக்கும்போது எங்கள் ஊரில் நாங்கள் இளைஞர்களாக இதில் சேராமையே இளைஞர்களாக ஒருங்கிணைச்சு பல சேவைகளை நான் செஞ்சுட்டு வரணும். இளைஞர்கள் ஒன்றிணைச்சு பல இளைஞர்கள் தவறான வழியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு தன்னார்வலராக நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ, பொதுமக்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் பண்ண முடியுமோ, மரம் நடவு செய்தல், சேவை செய்கிறது எங்களோட விருப்பம். அதில் மத்திய அரசாங்கத்தோட உதவித்தொகை மூலமாக நேரு விகேந்திராவில் சேவை பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பை செய்தித்தாளில் பார்த்தேன். அதில் விண்ணப்பித்து அதில் இன்டர்வியூ கூப்பிட்ருந்தாங்க. போய் அட்டன் பண்ணோம். அதில் செலக்ட் ஆகிட்டு இதில் 2021 இப்போது 2023 வரையிலான அந்த இடைக்கால இடைவெளியில் அங்கே நேரு விகேந்திராவில் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். சகோதரி கற்பகவள்ளி, அதிகமாக அந்த பெண்கள் எல்லா விஷயத்துலையும் முன்னால் நிற்கிறது ரொம்ப சிரமமான இந்த இடைவெளியில் நீங்கள் எப்படி தன்னார்வலராக நேரு விகேந்திராவில் சேர்ந்தீங்க?
நானும் உங்களை மாதிரியே பேப்பரில் ஆட் பார்த்தேன். ஆட் பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணியிருந்தேன். அப்புறமே அவங்க சொன்னாங்க வெப்சைட் இருக்குது, அதில் வந்துட்டு அப்ளிகேஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணி அதிலேருந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி ஆஃபீஸில் நேராக கொடுத்துட்டு வந்து அவங்க சொன்னாங்க இன்டர்வியூ டேட் வந்து உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே சொல்லுவோம், அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள், செலக்ட் ஆனால் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்டர்வியூ டேட் சொன்னாங்க. இன்டர்வியூக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் செலக்ட் ஆகிட்டு அதுலேருந்து 2021 இப்போ வரைக்கும் நான் வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். செல்வானா, நேரு விகேந்திராவில் தன்னார்வலராக சேரக்கூடிய தகுதிகள் என்னென்ன, அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்றத நம்ம வானொலி நேயர்களுக்கும் சொல்லிட்டா அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல, சொல்லுங்கள். ஆமாம் தம்பி, இது வந்து பொதுமக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இதில் அடிப்படை தகுதி என்னென்னா, நேரு விகேந்திராவில் குறைந்தபட்சம் 18 வயசுக்கு மேலே இருக்கணும், 29 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அப்போ 18 வயசுக்கு மேலேனா மினிமம் குவாலிஃபிகேஷன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும். 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு அல்லது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்போது 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் இருக்குது. அதே சமயம் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இளையோர் சங்கம் மாதிரி எதாவது நடத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டை பற்றின விஷயங்கள் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு வந்து நேரு விகேந்திராவில் அதுக்குன்னு ஒரு மார்க் வச்சுருக்காங்க. அப்போ இளையோர் சங்கத்தில் இருந்து அதுக்கு ஒரு மத்திய அரசு, மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பாக ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழ் கல்விச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் மற்றும் அவங்க வந்து என்எஸ்எஸ்ல இருக்கலாம், இல்லை என்சிசியில் இருக்கலாம், இது மாதிரி ஜேஆர்சியில் இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸை வச்சு இணைச்சி கொடுத்தாங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் வருது. இந்த மார்க் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறவங்களத்தான் இந்த தன்னார்வலர்களாக பணி செய்ய நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இதோட நான் வந்து மேலும் இன்னொரு தகவலை நம்ம நேயர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த இன்டர்வியூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேப்பரில் ஆட் வரனால கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இதில் வந்து பதிவு பண்ணி விண்ணப்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம நேரு விகேந்திராவில் நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தமாகவே 9 பிளாக் தான் இருக்குது. 9 பிளாக்லையும் பிளாக்குக்கு 2 வாலண்டியர்ஸ் பண்ணி 18 வாலண்டியர்ஸ் நம்ம இதில் எடுக்கிறாங்க. அதுக்கு இப்போ நான் முதல்ல சொன்ன சர்டிஃபிகேட்ஸு, இந்த குரூப்ஸு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் இணைச்சி யார் வச்சுருக்காங்களோ அவங்கள தான் இதில் செலக்ட் பண்ணுறாங்க. அதோட இப்போது நம்ம நேரு விகேந்திராவில் நம்ம வந்து 9 பிளாக் அப்படிங்கிறப்ப 18 தன்னார்வலரை இதில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். கார்த்திக், இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிளாக்ல நீங்கள் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, இளைஞர்களுக்கும் மற்றும் விவசாயிகளுக்கும் இந்த நேரு விகேந்திரா மூலமாக அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, அதை நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி மிக ஒரு அருமையான கேள்வினே. இந்த கேள்விக்கு வந்து நான் தக்க பதில் கூறுறேன். என்னுடைய பிளாக் வந்து கல்லல். இந்த கல்லல் பிளாக்கில் வந்து இதுவரையும் நேரு விகேந்திரா மூலமாக தூய்மை இந்தியான்ற ஒரு திட்டத்தை நாங்கள் அங்கே செயல்படுத்திக்கணும். அது வந்து கல்லல் பிளாக்கில் இருக்க அனைத்து ஏரியாலையுமே, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போஸ்ட் ஆஃபீஸ், பள்ளிக்கூடங்கள், அனைத்து ஏரியாலையும் போய் தூய்மை இந்தியா திட்டங்கள் அனைத்து இதையுமே நாங்கள் க்ளீன் பண்ணோம். அது மட்டுமல்லாது சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை மாவட்ட கலெக்டர் மதுசூதன ரெட்டி தலைமையில் சிவகங்கையிலே நாங்கள் வந்து கலெக்டர் சாரை வச்சு தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி அங்கே ஆரம்பித்து கடந்த 1 மாத காலம் தூய்மை இந்தியா பணித்திட்டம் வந்து சிறப்பாக போச்சு. அதுக்கு பிறகு மக்கள் குறை தீர்க்கும் நாள் அப்படின்னு ஒரு நாள் திங்கக்கிழமை இருக்குது. அந்த நாளில் போய் நாங்கள் இலவசமாக இதுவரையும் 3 மாதமாக மனு எழுதி கொடுத்துட்ருக்கோம். அதுபோக பிளாக் லெவல் ஸ்போர்ட்ஸ் நடத்தியிருக்கோம் கல்லலில். அதாவது ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஸ்போர்ட்ஸ் நடக்கும். அந்த ஸ்போர்ட்ஸில் கல்லலில் வந்து கல்லல் ப்ளஸ் ஒக்கூர் அண்ணா நகர் 2 இடத்துலையுமே நாங்கள் பிளாக் லெவல் ஸ்போர்ட்ஸ் நடத்தியிருக்கோம். அது மேற்கொண்டு எனக்கு கீழே இயங்கி வர ஒரு 5 மன்றம் வச்சுருக்கேன். 5 மன்றத்தில் வந்து அதாவது விழிப்புணர்வு நடத்தியிருக்கேன். போதை மற்றும் தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் ஓவிய போட்டி, மேலும் வந்து ஸ்போர்ட்ஸ் நடத்தியிருக்கேன் என்னுடைய பிளாக் உட்பட்ட பகுதியில். இது அனைத்தும் என்னுடைய பிளாக்கில் நடைபெற்று சிறப்பாக செயல்பட்டுருக்கு. கஜேந்திரன், இதுவரையும் உங்கள் பிளாக்கில் நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கீங்க நேயர்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. என்னோடய பிளாக் வந்து காலவர்கள். நாங்கள் காலை கமாண்ட் சொல்லிட்டு அது வந்து எடுத்து சொல்லணும். அந்த பேர்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க வந்து செம்ம ஆக்டிவாக இருக்காங்க. நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்க மரக்கன்று நடுறதுலேருந்து பொங்கல் வந்து அவங்க அந்த மண்டலத்துலேருந்து பொங்கல் செலிப்ரேஷன் வருஷமே அவங்க வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொங்கல் இது பண்ணி அவங்க ஒரு போட்டி வைக்கிறாங்க. நிறைய போட்டி வச்சு அதுக்கான இது வந்து அதுக்கு நம்ம நேரு விகேந்திராலேருந்து என்ன பண்ணுமோன்னு சொல்லிட்டு அதுக்கும் இணைஞ்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறையா அக்னி 11 ஸ்டார்ஸ், பெரியவன் அக்னி 11 ஸ்டார்ஸ், வேளாங்குளம், நிறையா மன்றங்கள் வந்து இது மாதிரி மரக்கன்று நடுதல். அப்புறம் அந்த தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே வந்து பிடிஓ சாரை வச்சே நம்ம நேரடியாக இது பண்ணியிருக்கோம். அவர் மூலியமாக நிறையா அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டங்கள் மூலியமாகவும் காளையால் ஒன்றியத்தில் வந்து ஒரு 2 டன்னுக்கு மேலே நாங்கள் வந்து பிளாஸ்டிக்
ஜீஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவர் மூலயமா போய் ஜீஸ் பண்ணி இந்த போதை தடுப்பு இது இருக்குல்ல இதெல்லாம் நாங்கள் ஜீஸ் பண்ணி எல்லாமே எடுத்து இது பண்ணியிருக்கோம். மன்றங்கள் மூலயமா இன்னும் ஆக்டிவிட்டி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிஸ்டர் கற்பவழி சிஸ்டர், உங்களோட பிளாக்ல நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது மாதிரி நானுமே வந்துட்டு திருப்பத்தூர் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய சானிட்டரி இன்ஸ்பெக்டர், அப்புறமே வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவங்களோட இணைந்து பிளாஸ்டிக் சீசிங் பண்ணியிருக்கோம். அப்புறமே வந்து திருப்பத்தூரில் வந்து காந்தி ஜெயந்தி அப்போ வந்துட்டு மிகப்பெரிய ரேலி ஒன்று பண்ணியிருந்தோம். இந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய கழிவு பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வேஸ்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தோம் பேரூராட்சியோடு இணைந்து. அப்புறமே வந்துட்டு மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்குது இல்லையா சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸில், அங்கே எங்கள் பிளாக்லேருந்து நாங்கள் ஒரு 4 வாரம் வந்து நாங்கள் மனு எழுதி கொடுத்துருக்கோம். பேங்க் பற்றின அவேர்னஸ், அதாவது இப்போது எல்லாருமே வந்து டிஜிட்டல் பேங்கிங் யூஸ் பண்ணுறதுனால படிக்காதவங்களாம் இருக்கிறதுனால இந்த யூபிஐடி ஓடிபி சொல்கிறது, அப்புறமே ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரை பார்த்து சொன்ன உடனே அதுலேருந்து அக்கௌண்ட்லேருந்து மணி எடுத்துடுறாங்க. அது சம்மந்தமான விழிப்புணர்வு நடத்தியிருக்கோம். அப்புறமே வந்து இன்சூரன்ஸ் பற்றின எந்த அவேர்னஸுமே இல்லை. பிரதம மந்திரியோட இன்சூரன்ஸ் ஸ்கீம் இதை பற்றின அவேர்னஸே இல்லை. அது பற்றி 100 நாள் திட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க, மற்ற கிராமப்புற மக்கள் அவங்க எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். பிரதம மந்திரியோட லோன் ஸ்கீம்ஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா, அந்த ஸ்கீம்ஸ் எதுவுமே வந்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணுறதில்ல, பண்ணால் கிடைக்கிறதில்ல, இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் வந்து டோர் டு டோர் கொடுத்துருக்கோம். மைம் சொல்லிட்டு ஊமை நாடகம் மூலியமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். என்னென்ன சம்மந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, மதுவிலக்கு, குழந்தைகள் பாதுகாப்பு, சாலை விபத்து, அப்புறமே வந்து பெண்கள் பாதுகாப்பு, இதெல்லாமே பற்றி வந்து விழிப்புணர்வு நடத்தியிருக்கோம். கொரோனா பீரியட்லேயும் வந்து கொரோனாவுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எப்படி சேஃப்டியாக இருக்கணும், அந்த மாதிரி உள்ளது, என்னென்னலாம் பண்ணால் நம்ம இன்னும் சேஃப்டியாக இருக்கலாம் அப்படின்றத வந்து மை மூலியமாகவே சொல்லியிருந்தோம். அப்புறம் திருப்பத்தூரில் வந்து பிளாக் லெவல் ஸ்போர்ட்ஸ் வந்து கார்த்தி என்ன சொன்ன மாதிரி திருப்பத்தூரில் பிளாக் லெவல் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு சிலம்பம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நேரு யுவகேந்திராவிலேருந்து புக் ஃபெஸ்டிவலுக்கு வந்து எங்கள் எல்லா வாலண்டியருமே சேர்ந்து சூப்பராக புக் ஃபெஸ்டிவலில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸில் பிளாக் லெவல்லேருந்து கலந்துட்டுருக்கோம். அது போக ஸ்பெஷலாக நாங்கள் எஸ்டிபி ட்ரைனிங் ஒன்று போட்டிருக்கோம். பெண்களுக்கு பனை ஓலை பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியிலேருந்து தொடர்ந்து அவங்களுக்கு அவங்க வீட்டிலேருந்தே வேலை செய்கிற மாதிரி பனை பாதுகாப்பு அமைச்சகம் அதிலேருந்து அந்த ஒரு ஸ்கீம் எடுத்து அவங்க ரெகுலராகவே வந்து பனை பொருட்கள் செய்து அவங்கள்ட்டே கொடுத்துடலாம். பீர் பாட்டில் கவர் அது ரெடி பண்ணி அவங்கள்ட்டே கொடுத்துடலாம், அவங்களே எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து நேரு யுவகேந்திராவிலேருந்து நம்ம கொடுத்துருக்கோம். இவ்வளோ தான் அண்ணே நம்ம பிளாக்ல திருப்பத்தூர் பிளாக்ல பண்ணியிருக்கு. நாகபாண்டி, உங்கள் பிளாக்ல என்ன பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். நேரு கேந்திராவில் வாலண்டியராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மாவட்ட இளையோர் அலுவலர் திரு பிரவீன்குமார் சார் அவங்களோட வழிகாட்டுதல் பேரில் மத்திய அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய நிதிகளை பெற்று கிராமப்புற மாணவர்கள், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பல விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தியிருக்கோம், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் பண்ணியிருக்கோம். மேலும் நேரு கேந்திரா மூலமாக மாவட்ட கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம், மாவட்ட அளவிலான இளைஞர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தியிருக்கோம், ஒன்றிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள். நேரு கேந்திரா அலுவலகம் ஒக்கூர் அண்ணா நகரில் இருக்குது. அங்கே எங்கள் சிவகங்கை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்கு உள்ள இளைஞர் மன்றங்களை ஒருங்கிணைச்சு ஒரு ஒன்றிய அளவிலான விளையாட்டுப் போட்டி நடத்தியிருக்கோம். மற்றும் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழிகளை தடை செய்யணும் அப்படின்னு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலமாக மாவட்ட உணவுத்துறை அதிகாரி மற்றும் காவல்துறை அலுவலர்கள் ஆகியோரை மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட அறிவுரையும் பெறி அவங்களையும் பயன்படுத்தி தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு நெகிழி பயன்பாட்டை குறைக்க சொல்லி பல்வேறு விழிப்புணர்வுகளை நடத்தியிருக்கோம். மற்றும் இன்னும் பல திட்டங்களை செயல்படுத்த காத்துட்ருக்கோம். செல்வானே, நம்ம பல்வேறு திட்டங்கள் நம்ம செயல்படுத்துகிறோம். நீங்கள் உங்கள் பிளாக்ல இதுவரை என்ன திட்டம் செயல்படுத்தியிருக்கீங்க, இனி என்ன செயல்படுத்த போகிறீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன் மக்களுக்கு. ஆமாம் கார்த்தி, நீங்கள் எல்லாரும் அருமையாக சொல்லிட்டீங்க. என்னோடய பிளாக்கில் வந்து நான் ஃபஸ்ட்டு கண்ணங்குடி பிளாக்கில் நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த பிளாக்கில் நேரு கேந்திரா ஆரம்பித்த காலத்துலேருந்து இது வரைக்கும் எந்த விதமான ப்ரோக்ராம்ஸும் அங்கே கண்டக்ட் பண்ணதே கிடையாது. ஸோ முதல்ல பிரவீன் சார் வந்து ஒரு டஃப் டாஸ்க் தான் கொடுத்தாப்புல. ஜாயின் பண்ண உடனே நீங்கள் அங்கே க்ளீன் இந்தியா ப்ரோக்ராம், ஸ்வச் பாரத் அந்த ப்ரோக்ராம் நடத்தி காட்டுங்க, போட்டியாக எடுத்து அதை பண்ணி முடிச்சு காட்டுங்க, இது வரைக்கும் எந்த ஒரு வாலண்டியர்ஸும் இங்கே பண்ணதில்லைன்னு சொன்னாங்க. உடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். அப்போ அந்த கண்ணங்குடி பிளாக்கில் போகும்போது அந்த கண்ணங்குடிக்கில் வந்து 17 பஞ்சாயத்து இருந்தது. 17 பஞ்சாயத்துலேயுமே நாங்கள் வந்துட்டு ஒரு ரேண்டமாக
ஒரு விசிட் போயிருந்தோம். அப்போ ரேண்டமாக விசிட் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு விதமான மக்கள்கள் இருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கள் அதில் ரேண்டமாக ஒரு 7 பஞ்சாயத்தை நாங்கள் சூஸ் பண்ணோம். இந்த 7 பஞ்சாயத்தில் முதல்ல ஹிஸ்டாரிக்கல் மொனுமெண்ட்ஸ், கோயில் புனரமைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள், கல்வி நிலையங்களை புனரமைக்கிறது, பாலடைஞ்ச எல்லாத்தையும் புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தோம். அதுக்கு அடுத்து 100 நாள் வெட்டுக்கு போகிறவங்கள வச்சு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ். ஏன்னா அந்த டைமில் வந்து கொரோனா வந்து உச்சகட்டத்தில் இருந்தது. அந்த கொரோனா டயத்தில் இருக்கும்போது மக்களுக்கான அறிவுரைகளை நாங்கள் வழங்கினோம். எப்படி மாஸ்க் போடணும், மாஸ்க் போடாமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஸோ இது பற்றின அவேர்னஸை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அது ஒரு ரேண்டமாக எடுத்தோம். அதுக்கு அடுத்து மரம் நடுறது. அந்தந்த பஞ்சாயத்தில் உள்ள பிரசிடெண்ட்டுகளை நாங்கள் போய் சந்தித்தோம். அந்த பஞ்சாயத்தோட தலைவர் வந்துட்டு எங்களுக்கு வந்து நேரு வேகேந்திராவுக்கு முழு ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது 7 பஞ்சாயத்து வந்து நாங்கள் பண்ணுற விஷயங்களை பார்த்துட்டு பக்கத்து பஞ்சாயத்தில் உள்ள தலைவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர்களும் செக்ரட்டரி எங்கள் பஞ்சாயத்தில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணங்குடி பஞ்சாயத்தில் நாங்கள் 7 கனெக்ட் பண்ணது 13 பஞ்சாயத்து வரைக்கும் நாங்கள் இந்த நேரு வேகேந்திராவை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது. ரெண்டாவது 13 பஞ்சாயத்தில் உள்ள இளைஞர்களை நேரு வேகேந்திரா மூலமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸோ நீங்கள் தவறாக போகாமல் இன்னைக்கு காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி செல்ஃபோனில் விளையாண்டுக்கிட்டும் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இங்கே ஒரு பிளாக் லெவல் மேட்ச் வைக்கலாமா அப்படின்னு நாங்கள் சார்கிட்ட கேட்டிருந்தோம். அப்புறம் சார் சொன்னாங்க அங்கே உள்ள, ஏன்னா இது வரைக்கும் கண்ணங்குடியில் எந்த விதமான அரசு நிகழ்ச்சிகளும், அதாவது பிளாக் லெவலில் மேட்சஸ் எதுவும் நடந்ததே கிடையாது சமீப காலமாக. அப்போ உள்ள இளைஞர்களை கேட்டோன்னா அந்த இளைஞர்கள் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் வைங்கன்னா நாங்கள் முழு ஒத்துழைப்பு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எந்த லெவலுக்கு இது சாத்தியமாகும் அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு சார் வந்து 4 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. 4 நாளைக்குள்ள நீங்கள் இதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. உடனடியாக நாங்கள் அந்த இடத்துக்கு போய் இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி எந்த இடத்துல போட்டி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான இடம், அனுமந்தக்குடிங்கிற ஒரு இடத்தையும் கண்ணங்குடியில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியையும் நாங்கள் தேர்வு பண்ணோம். அதில் கண்ணங்குடி உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர்றோம், உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் செய்யுங்க, இளைஞர்களுக்கு என்ன விதமான சப்போர்ட் வேணாலும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனடியாக எல்லா கிராமத்துக்கும் நாங்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்தோம், இந்த மாதிரி இத்தனாம் தேதி பிளாக் லெவலில் மேட்ச் நடத்த போகிறோம். அந்த மேட்ச் வந்துட்டு கபடி, வாலிபால், அத்லட், 50 மீட்டர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம், ஜாவ்லின் த்ரோ, டிஸ்கஸ் த்ரோ, ஷார்ட் புட், இது மாதிரி இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு அடிப்படை வயது 15 வயதுலேருந்து 29 வயதுக்குள்ளே இருக்க இளைஞர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு போட்டிருந்தோம். உடனே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சடனாக பார்த்தா ஒரு ஃபோன் காலுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். 17 டீம் வந்திருந்தாங்க. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த கண்ணங்குடி பிளாக்ல வந்துட்டு இவ்வளோ இளைஞர்கள் ஆர்வத்தோடையும் இருக்காங்களா, ஸோ இவங்களை வச்சு நம்ம நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பிளாக் லெவல் மேட்சுக்கு கண்டக்ட் பண்ணி மாவட்ட லெவலில் நாங்கள் அவங்கள டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் மேட்ச் நடத்தி அவங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தி அவங்க ஊக்குவித்தோம். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுவரை கண்ணங்குடியில் ஒரு கிளப்பு கூட கிடையாது, உடனடியாக நாங்கள் கிளப் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஊர் உள்ள இளைஞர்கள் கிளப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இளைஞர்களை நான் கிட்டத்தட்ட ஒரு 9 பஞ்சாயத்தில் இது வரைக்கும் ஒருங்கிணைச்சு 15 பேர் கொண்ட ஒரு குழுவை நான் ஒருங்கிணைச்சு அவங்கள தயார் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி தங்கச்சி சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் சீசிங், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இவங்களோட சேர்ந்து தேவகோட்டை பேருந்து நிலையத்தில் அதை சுற்றி உள்ள கடைகளில் நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 1100 கிலோ பிளாஸ்டிக் சீஸ் பண்ணோம். இது வந்து கலெக்டர் மதுசூதனன் ரெட்டி சார் அவங்களோட உத்தரவின் பேரில் நாங்கள் போய் இதை கலந்துக்கணும். அவங்க என்ன, கலெக்டர் சார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பணியில் வந்துட்டு நீங்கள் நேரு வேகேந்திரா தன்னார்வலர்களையும் நீங்கள் இதில் இணைச்சு அவங்களுக்கும் நீங்கள் இதில் இணைச்சி பணி செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் சார் உத்தரவு கொடுத்துருந்தாங்க. கலெக்டர் மதுசூதனன் சார் அவங்களோட அறிவுரைப்படி நாங்கள் தேவகோட்டை ஃபுல்லாக ஒரு நாள், தேவகோட்டை அது போக கூடுதலாக புதுவையில் பேரூராட்சி, பனம்பட்டி, இந்த மாதிரி கிராமங்கள்ல எல்லாம் நாங்கள் போயிட்டு பிளாஸ்டிக் ஒரு முறை பயன்படுத்தப்படும் நெகிழியை நாங்கள் கலெக்ட் பண்ணோம். பனம்பட்டிங்கிற ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் 9000 பிளாஸ்டிக் கப்ஸ், ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய கப்புகள் 9000 கப்புகள் நாங்கள் எடுத்தோம். விவேகானந்தர் இளைஞர் நற்பணி மன்றம் இதில் இணைஞ்சு எங்களோட பண்ணாங்க. கூடுதலாக ஏபிஜே அப்துல் கலாம் இளையோர் நற்பணி மன்றம் சொல்லிட்டு அவங்களும் எங்களோட இணைஞ்சு இந்த மாதிரி பணிகளை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் உலக கைகழுவும் தினம், அதுக்கு வந்து விவேகானந்தர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக அவங்களுக்கு வந்து தேவையான மூலப்பொருட்களை கொடுத்து அவங்களே சொந்தமாக வீட்டில் தயாரித்து அதை வந்து புதுவையில் பேரூராட்சியில் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் அதை இலவசமாக கொடுத்தாங்க. கொரோனா காலகட்டத்தில் தன்னார்வலர்கள் நாங்களாக இணைஞ்சு எங்களோட பிளாக்ல உள்ள தன்னார்வலர்கள்
அதான் என்னை போல் இன்னும் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க கிளப்ஸ் இது மாதிரி ஃபார்ம் பண்ண அவங்கள வச்சுட்டு ரேண்டமாக ஒரு 2-3 கிராமங்கள், ரொம்ப கஷ்டப்படுற கிராமங்கள், அவங்களுக்கு நாங்கள் 5 கிலோ அரிசி, காய்கறிகள், கபசுர குடிநீர் இது போன்ற விஷயங்களை நேரு விகேந்திரா மூலமாக நாங்கள் செஞ்சோம். கூடுதலாக கண்ணங்குடியில் 17 பஞ்சாயத்தில் ஒரு 110 உட்கிராமங்கள்கிட்ட இருக்குது. அந்த கிராம மக்களுக்கு பிரதம மந்திரியோட பல நலத்திட்டங்கள் அந்த மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் என்ன பண்ணோம், பெண் குழந்தைங்க இருக்கவங்களுக்கு பிரதம மந்திரிய சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படிங்கிற செல்வ மகள் சேமிப்பு திட்டம், போஸ்ட் ஆஃபீஸில் இதுக்கான விஷயங்கள் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் அந்த பெண் குழந்தைங்கள் எல்லாருக்கும் இந்த திட்டங்கள் இருக்கிறத பற்றி அவங்களுக்கு நாங்கள் எடுத்து சொன்னோம். அதுக்கடுத்து பிரதம மந்திரி சம்மான் நிதி, அதாவது குறு விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி மூலமாக 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய், அதாவது வருடத்திற்கு 6000 ரூபாய் அப்படிங்கிற விஷயங்களை கிராம மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள அதில் பயனடைய வைக்கிறதுக்கு பெரும்பாடுபட்டு இது வரைக்கும் ஒரு 400-500 பேருக்கு மேலே நாங்கள் நேரு விகேந்திரா மூலமாக நம்ம செஞ்சுருக்கோம். அதுக்கடுத்து பிரதம மந்திரியோட சுவாதி நிதி, தெருவோர கடை வியாபாரிகள், இந்த காய்கறி கடை வச்சுருக்கவங்க, பெட்டி கடை வச்சுருக்கவங்க, செருப்பு தைக்கிறவங்க, இந்த மாதிரி கடை வியாபாரிகளுக்கு வட்டியில்லா கடன் அப்படின்ட்டு 15,000 ரூபாய் வங்கியில் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வட்டி இல்லாமல் நீங்கள் திருப்பி செலுத்தலாம். ஸோ இது போன்ற விஷயங்களையும், அதே மாதிரி கிராமப்புறத்தில் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், வீடு இல்லாதோருக்கு வீடு வழங்கும் திட்டம், இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இது யாரை போய் அணுகணும் அப்படிங்கிற விஷயங்களை நேரு விகேந்திரா தன்னார்வலர்களாக நாங்கள் அவங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். கார்த்தி, நீங்கள் எதுவும் சொல்கிறீங்களா கார்த்தி? இந்த கூடுதலான தகவலை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். 15 to 25 சென்ற மாதத்துக்கு முந்தின மாதம் புக் ஃபெஸ்டிவல். அந்த புக் ஃபெஸ்டிவலில் எங்களுடைய வாலண்டியர் அனைவருமே காலையில் 10 மணிலேருந்து இரவு 10 மணி வரை அந்த புக் ஃபெஸ்டிவல் எப்படி சிறப்பாக செய்யணும்னு எங்களுக்கு டியூட்டி ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் 2 அணியாக பிரிஞ்சோம். முதல்ல காலையில் ஒரு அணியும் ஈவினிங் ஒரு அணியும் 2 அணியாக பிரிஞ்சு அந்த 2 அணியும் என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சிறப்பாக அந்த புக் ஃபெஸ்டிவலை முடித்தோம். மேலும் என்ன பண்ணணுங்கன்னா, மானாமதுரை டு ஒக்கூர், அண்ணா நகர் டு மானாமதுரை சிலம்பம், அதாவது 50 கிலோமீட்டர் இங்கேருந்தே நடந்தே சிலம்பம் சுற்றி போனோம் மானாமதுரை வரைக்கும். அதன் பிறகு என்னுடைய பிளாக்குக்கு உட்பட்டு முத்துமாரியம்மன் ஃப்ரெண்ட்ஸ் கிளப், காளையார்மங்கலம் மல்லிகை ஃப்ரெண்ட்ஸ் கிளப் இரண்டும் இணைந்து கிட்டத்தட்ட 250 மரக்கன்று நட்டோம். மேலும் ஒய்சிடிபிசி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை 5 ஊரில் நடத்தினோம். சிவகங்கை, காளையார்கோவில், ஒக்கூர், தேவகோட்டை, புதுவயல். இதுவரை நேரு விகேந்திரா என்ன செயல்பட்டிருக்கு, இனிமேல் செயல்பட போகிற விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி அந்த ஒய்சிடிசிங்கிற ஒரு ப்ரோக்ராமை நாங்கள் கனெக்ட் பண்ணோம். இன்னும் இந்த நேரு விகேந்திரா மூலமாக பல பணிகளை நாங்கள் ஆற்ற காத்து கொண்டிருக்கின்றோம். நாகபாண்டி, நீங்கள் மேலும் எதுவும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? ஆமாம் கார்த்திகேயன், நானும் இன்னும் பல விதமான பணிகளை பற்றி நானும் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி நம்ம சிவகங்கை ஒன்றியத்துக்கு உட்பட்ட அனைத்து இளைஞர் மன்றங்களையும் போய் கவனமாக அவங்கள இளைஞர் மன்றங்களை நேரு விகேந்திரா மூலமாக இணைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகிட்ட இருந்து வரக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகளை, நலத்திட்டங்களை நீங்களாம் தெரிஞ்சுக்குவீங்க. அவங்கவுங்க ஊருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மன்றங்களை மந்த்லி ஒரு முறை அவங்கள போய் கலந்துரையாடி மன்றங்களை ஒரு ஆக்டிவாக வச்சுருக்க பொறுப்புலையும் ஈடுபட்டுருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு பணிகளை செஞ்சுருக்கோம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வட்டாட்சியர் மூலமாக ஒரு தன்னார்வல ஐடியை வாங்கிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த டைமிங்கில் எல்லாத்தையும் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்த சொல்லி, முறையான மாஸ்க்கு முறையாக பயன்படுத்த சொல்லி விழிப்புணர்வுகளை பண்ணோம். அதே மாதிரி இப்போ தற்சமயம் நடந்த உலக சைக்கிள் தினம் ஜூன் 3 நடந்துச்சு. செவரக்கோட்டை விளக்குலேருந்து அரண்மனை சிறுவயல் வரைய நடந்த இந்த சைக்கிள் பேரணியில் நம்ம தேவகோட்டை டிஎஸ்பி கார்த்திகேயன் சார் கலந்துக்கிட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களும் கலந்துக்கிட்டாங்க. நம்ம மாவட்ட இளையோர் அலுவலர் பிரவீன்குமார் சார் அவங்க தலைமையில் நடத்துனாங்க. அதுபோக டிஜிட்டல் பேங்கிங் பற்றி அடித்தட்டு மக்கள், கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு பேங்க் வங்கி கணக்குகளை முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி ஏடிஎம் கார்டு எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. அவங்க வேலை பார்க்கக்கூடிய 100 நாள் வேலை திட்ட அந்த இடத்துலையே போயிட்டு அவங்களுக்கு எப்படி டிஜிட்டல் பேங்கிங் அப்படின்ற விஷயத்த எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறணும், அக்கௌண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஏடிஎம் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கோம். மற்றும் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பல்வேறு இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ்லேருந்து எப்படி நம்ம பயன் அடைஞ்சிக்கிறது அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மத்திய அரசோட திட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம மாவட்ட அதிகாரி மூலமாக நம்மளுக்கு தன்னார்வலராக இருக்கும். நம்ம தான்
கீழே எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் செலுத்தணும், கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. என்னென்ன திட்டங்கள் அரசாங்கத்துலேருந்து வருது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் அரசாங்கத்தில் தற்சமயத்தில் உள்ள நலத்திட்டங்கள் இதெல்லாம் இருக்குது, நீங்கள் இதில் பயன்படையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் அந்தந்த பிளாக் வாலண்டியர்ஸ் வந்து நம்ம போயிட்டு அவங்க கிராம மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சிறு குறு தொழில் முனைவோர்கள், புதிதாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா உள்ளவங்க, இளைஞர்கள் மற்றும் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் இன்னும் பெரிதுபடுத்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்க மாவட்ட தொழில் மையத்தை அணுகி எப்படி லோன் வாங்குறது, அதன் மூலமாக எப்படி பயன்படுறது அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுபோல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அதை எடுத்துட்டிங்கன்னா நம்ம மாவட்ட திறன் வளர்ச்சி அதிகாரி திரு சுதர்சன் சார் அவங்க வந்து நம்ம மாவட்ட இளையோர் அலுவலர் திரு பிரவீன்குமார் சார் அவங்கள தொடர்பு கொண்டு நம்ம தன்னார்வலர் மூலமாக எவ்வளோ உதவிகள் அவ்வளோ பண்ண முடியுமோ, அதாவது அந்தந்த ஒன்றியத்துக்கு உட்பட்ட இளைஞர்கள் மற்றும் படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள், படிக்காமல் இடைநிற்றல் மாணவர்களெல்லாம் கண்டினியூவாக படிக்க சொல்லி, படிக்க முடிஞ்சால் படிக்கிறதுக்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தி சொல்லி, அப்படி படிக்க முடியலை ஏதாவது ஒரு திறன் வளர்ச்சி அவங்க கற்றுக்கலாம். டிரைவிங்ஸு, அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட், அவங்க டைப் ரைட்டிங், அந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது, தங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதன் மூலமாக வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக நடக்கக்கூடிய வேலைவாய்ப்பு முகாம்களை பயன்படுத்தி எப்படி பயன்படுத்திக்கிறணும் அப்படின்ற விஷயங்களை போய் ஒவ்வொரு கிராம இளைஞர் மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய மக்கள் குறைதீர்க்கும் நாளில் வந்து நம்மளுடைய அனைத்து ஒன்றியங்களுடைய தன்னார்வலர்கள் வந்து நாட்டு நல பணித்திட்ட தன்னார்வலர்கள் மற்றும் நம்ம நேரு இயந்திரா பண்ண தன்னார்வலர் 2 பேருமே இணைந்து ஃப்ரீயாக மனு எழுதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து தகவல் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கார்த்திகேயன். ஆமாம் தம்பி, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோங்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலியில் கேட்டிருக்க நேயர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். முக்கியமாக இந்த நேரத்தில் என்னென்னா, யூடிஐடி கார்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான அட்டை. இதை வந்து பெரும்பாலும் காது கேட்காதவங்க, கண் பார்வை பாதி ஒரு 45% இருக்கவங்க, கால் ஊனமுற்றவங்க, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப பயனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நேரு விகேந்திரா மூலமாக சிவகங்கை மாவட்டம் முழுக்க கலெக்டர் மதுசூதனன் ரெட்டி சார் அவங்களும், மாவட்ட இளையோர் அதிகாரி பிரவீன்குமார் சார் அவங்களும், நேரு விகேந்திரா தன்னார்வலர்கள் கிட்டத்தட்ட 9 பிளாக்ல 10,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கி அதில் முதல் கட்டமாக 1500 மாற்றுத்திறனாளிகளுக்கு யூடிஐடி கார்டு இப்போ நம்ம வந்து வழங்கிட்டுருக்கோம். இந்த சமுதாய வானொலியை கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளி கார்டு, யூடிஐடி கார்டு சம்மந்தமாக வேணும் அப்படின்னா சிவகங்கை அண்ணா நகரில் உள்ள நேரு யுவகேந்திரா அலுவலகத்தை தொடர்பு கொண்டால் அங்கே எங்கள்கிட்ட உள்ள தன்னார்வலர்கள் வந்து உங்களை நேரடியாக வீட்டிலையே வந்து சந்தித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க. என் கற்பவழி, இப்போ நீங்கள் வந்துட்டு பொதுவாக உள்ள நேரு யுவகேந்திரா தன்னார்வலர்கள் மூலமாக இந்த அழகப்பா சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஆமாண்ணே, நம்ம வந்து நேரு யுவகேந்திரா மூலியமாக நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு கணினி பயிற்சி வந்து காரைக்குடி சஹாரா இளைஞர் நற்பணி மன்றம் கொடுத்துருக்காங்க. திருப்புவனத்தில் வந்து தையல் பயிற்சி கொடுத்துருக்காங்க. திருப்புவனம் பிளாக்ல தையல் பயிற்சி வந்து ஒரு 30 பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. திருப்பத்தூர் பிளாக்ல வந்துட்டு பனை ஓலை பயிற்சி கொடுத்துருக்குறோம். நம்ம நேரு யுவகேந்திரா மூலியமாக வந்து கிட்டத்தட்ட 100-150 பேருக்கு இந்த வருஷத்தில் வந்து பயிற்சி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லைண்ணே, இப்போ நம்ம நேரு யுவகேந்திராலேருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து இலவசமாக பயிற்சி கொடுக்கறதுக்கு ஸ்டடி சர்க்கிள் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த நேருவேந்திரா தன்னார்வலர்களாக இருக்கவங்களுக்கு மாதம் வந்துட்டு ஒரு 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறாங்க. மேலும் இந்த மாதம் என்னென்ன நிகழ்ச்சி நடத்த போகிறோங்கிறத முன்கூட்டியே ஒரு ஆக்ஷன் பிளானாக ரெடி பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் நாங்கள் சப்மிட் பண்ணணும். நாங்கள் சப்மிட் பண்ணது போக அந்த மாதத்துக்கு 10 ப்ரோக்ராம் இருக்குது, டேஸ் அண்ட் வீக்ஸ், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணுவோம். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நேரு விகேந்திரா சிவகங்கை தன்னார்வலர்களாக செயல்படுத்தக்கூடிய பல விஷயங்களை அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலியில் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆஃபீஸர் பிரவீன்குமார் சார் அவர்களுக்கும் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நேரு விகேந்திராவின் தன்னார்வலர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி.
நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. நம்ம இவ்வளவு நேரம் நம்ம வானொலியில நம்ம சிவகங்கை மாவட்டம் நேரு இளையோர் மையத்தில் சேவையாற்றக்கூடிய தன்னார்வலர்களான செல்வா அவர்கள், நாகபாண்டி அவர்கள், கஜேந்திரன் அவர்கள், கார்த்திகேயன் அவர்கள், கற்பகவள்ளி அவர்களுடனான கலந்துரையாடலை நம்ம கேட்டு மகிழ்ந்தோம். இந்த கலந்துரையாடல்ல நேரு யுவகேந்திராவை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவலை நம்ம மக்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இவர்களுக்கு நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் நன்றிகள். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததா? இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நீங்க பகிர விரும்பினா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. com radio@alagappauniversity.ac.in. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி.